இறங்குறதுக்கே கஷ்டப்படுற நடந்துச்சு. உன்னை இங்கிட்டான் படிக்க வச்சு உன்னை இப்படித்தான் கரை சேர்க்க போறனோ. வா வீட்டுக்கு. இந்த சார் நம்ம பையன் மாதிரியே இருக்காங்க. சார் சார் யாரு? நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ புக்கு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கு. இது பார்வையற்ற மாணவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பிரெயில் புக். இத வச்சுதான் என்ன மாதிரி பார்வை இல்லாத மாணவர்கள் எல்லாரும் படிப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதி இப்போ விஏஓவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மேல் பதவிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எங்க படிச்சீங்க? நான் மதுரை பறவையில இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் தி பிளைண்ட்ல தான் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன். நீங்க அப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா? ஆமா, அங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு இதெல்லாம் கத்து தந்தாங்க. இது மட்டும் இல்ல, அந்த ஸ்கூல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் கத்து தராங்க. கம்ப்யூட்டர், விளையாட்டு துறைன்னு சொல்லி எல்லாத்துலயுமே மாணவர்களை சிறப்பா வழி நடத்தி கொண்டுட்டு வராங்க. என் பையன் அப்ப அந்த இடத்துல சேர்ப்பாங்க. அட்ரஸ் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் தி பிளைண்ட், ஜஸ்டின் நகர், பறவை, மதுரை 625 402. சரிங்க சார். இந்த அட்ரஸ்க்கு போலாமா சார்? கண்டிப்பா போங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே உங்க பையனை நல்லபடியா பாத்துப்பாங்க. உங்க பையனும் வருங்காலத்துல ரொம்ப நல்லவனா வருவான். சரிங்க சார். தேங்க்யூ சார். அந்த சார் சொன்ன இடம் இதான் போல இருக்கு. இது சென்ட்ரல் ஸ்கூலா? ஆமா. என் பையனுக்கு அட்மிஷன் போடணும். தம்பி, இந்த ஸ்கூல்ல நீ படிக்கிறியா? ஆமாக்கா. சரி, என்ன பண்றீங்க? அப்படியா? சரி சரி. விளையாண்டீங்களா? வாங்க. என்ன மேம்? ஓ, பாருங்களா, உங்களை மாதிரி ஒரு குட்டீஸ் இருக்காண்டா. அந்த பையன் போய் பேசுங்களா? போய் பாருங்க அந்த பையனை. என்ன, எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 7 வயசு. மேம், இது வரைக்கும் எங்கேயாச்சும் படிச்சாங்க? மேம், எங்க இருந்து வரீங்க? நாங்க திண்டுக்கல்ல இருந்து வரோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். போய் தம்பி, சாப்பிட்டியாடா? என்ன சாப்பிட்டீங்க? பூரி குருமா. சரி, ஓகே. மேம், இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு எப்படி மேம் தெரியும் சார்? இங்க இருக்க ஒருத்தவங்க படிச்சாங்க போல இருக்கு. அவங்க இத என் பையனை நான் எங்க சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அப்ப இங்க ஒரு சார் படிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட நான் அந்த மாதிரி கேட்டேன். இந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்டோமா, அவங்க அந்த மாதிரி அட்ரஸ் கொடுத்தாங்க. அவங்க பார்க்க எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என் பையன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு.
அதனாலதான் இங்க வந்து சேர்த்து. ஓகே மேம், கண்டிப்பா கண்டிப்பா மேம். உங்க பிள்ளையோட வாழ்க்கையில நான் கண்டிப்பா அகவல் ஏத்துவேன் மேம். இந்த ஸ்கூல்ல போய் சுத்தி பார்த்துட்டு வரேன் மேம். சரிங்க சார். பசங்க வெளியே விளையாண்டுட்டு இருப்பாங்க, பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார். பாய்.